ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருந்து குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மருந்து குழம்புன்னும் சொல்லுவாங்க, செலவு குழம்புன்னும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த குழம்பு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்றவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இதை நம்ம கூட பெரியவங்கள்லாம் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஒரு பொடியை போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புல இருக்கிற சளி, இரும்பல், கை கால் வலி, உடம்பு அசதியாக இருக்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த பொடியோட பேர் பிரசவ பொடின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் பிரசவ பொடின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பொடியில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் 7 ஐட்டம் 11 ஐட்டம் அந்த மாதிரி செய்வாங்க. இதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சங்கு இலை, மஞ்சள், சுக்கு, சித்தாரத்தை, கண்டந்திப்பிலி, வால் மிளகு, அரிசி திப்பிலி, பரங்கிப்பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மிளகு சீரகம் நல்லா வறுத்துட்டோம். அதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம், ஒரு கப்பளவு பூண்டு நிறைய போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. போட்டுட்டு இஞ்சி நான் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மிளகு சீரகம் ஆறிடுச்சு. நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா நான் கரைச்சி தண்ணியை வெடிகட்டிட்டு, இதுலேயே நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழந்தை பெற்றவங்களுக்கு மிளகாத்தூள் போட மாட்டாங்க. அந்த மிளகு தூள் காரமே தான். நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம காரசாரமாக சாப்பிட்லாம். இதுலேயே நான் இந்த மருந்து பொடியையும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா நான் கரைச்சிக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகுத்தூள் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 தக்காளியை போட்டு அரைச்சி அதையும் நான் அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த குழம்பு அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டும் நீங்கள் செய்யலாம், கருவாடு போட்டும் நீங்கள் செய்யலாம். நான் கருவாடு போட்டு தான் இன்றைக்கி செய்கிறேன். அந்த புளி கரைசல்லையே நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதையும் நான் நல்லா கரைச்சி வைக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா இப்போ வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் போட்டு கூட வதக்கிக்கலாம். தூளுன்றதுனால நான் புளி கரைசல்லையே போட்டு கரைச்சிட்டேன். இந்த கருவாடு நான் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் முன்னாடியே. இப்போ நல்லா நான் கழுவி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்ட புளி கரைசலை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். மருந்து குழம்புன்றதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ நான் கருவாடை போட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான மருந்து குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.